வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட கோஸ்டாரோட ஒரு வேற லெவல் நெக் பேண்ட் வந்து இருக்கு. ஸோ கோஸ்டார் மேட் பேண்ட் LE10 நெக் பேண்ட் தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த நெக் பேண்டோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த நெக் பேண்டோட நேம் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரீம் பிக்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோட 3 கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 120 ஹார்ஸ் பேட்டரி லைஃப், அப்புறம் பேஸ் பூஸ்ட், அப்புறம் மேக்னெட்டிக் இயர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. கலர் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வந்து இருக்கு. ஸோ இன்னொரு கலருமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க, பிளாக் ரெட். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த பிளாக் கலர் வந்து அன்பாக்ஸ் பண்ணிடுறேன். பிளாக் ரெட் கலர் வந்து நம்ம வந்து டிசைன் அப்போ நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அப்படியே கலர் கம்பேரிசனுமே நம்ம வந்து பார்த்துடலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இதோட சீலை வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்கிங் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டிப்ஸ் வந்து இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே ஒரு அழகாக ஒரு குட்டியாக ஒரு சீல் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெக் பேண்ட் தான் வந்து இருக்குது. ஸோ நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா வேறு லெவலில் வந்து இருக்குது. பரவாயில்ல, ஒரு 900 rupees நெக் பேண்ட் மாதிரியே வந்து தெரில. நல்லா சாலிடான டிசைன் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேப்பர் ஒர்க்ஸ் இங்கே இருக்குது. ஸோ பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பாக்ஸ்லேயே வந்து இங்கே கொடுத்துட்டாங்க போல். ஸோ சூப்பர், பரவாயில்ல. இதுவுமே பார்த்தீங்கன்னா பேப்பர் வந்து சேவ் பண்ணுற மாதிரி தான். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜிங் கேபிள் வந்து இருக்குது. சரி, ஓகே கைஸ். இந்த நெக் பேண்ட் வந்து நல்லா யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், நீங்கள் வந்து இந்த 612 சாம்புங்கிற கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே ஃப்ளாட்டாக வந்து 10% அமேசான்லேயும் 20% கோஸ்டார் வெப்சைட்லேயும் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அமேசானில் வந்து இந்த கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா 800 rupees வந்து இருக்குது. நீங்கள் வெறும் 720 rupeesக்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இதே வந்து கோஸ்டார் வெப்சைட்டில் வந்து இந்த கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 20% டிஸ்கவுண்ட்னால நீங்கள் வெறும் 640க்கே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதனால நான் மோஸ்ட்டாக உங்களை வந்து கோஸ்டார் வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ 2 சைட்ஸ்க்கான லிங்க்குமே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து அந்த சைட்டில் வந்து நம்ம கோடு யூஸ் பண்ணி வாங்குங்க. ஸோ கைஸ், இந்த நெக் பேண்டை நான் வந்து 3 days வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இதோட ரிவ்யூக்குள்ள போகலாம். வழக்கம் போல் இதோட டிசைன்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டில் வந்து வேற லெவலில் இருக்குன்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ சீரியஸாக சொல்ல போனால் ஒரு 1500 rupeesக்கு மேலே இருக்க நெக் பேண்டில் வந்து எந்த அளவுக்கு பில்டு குவாலிட்டி இருக்குமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதோட பில்டு குவாலிட்டி வந்து இருக்குது. அந்த அளவுக்கு நல்லா ப்ரீமியமாக நல்லா குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நெக் பேண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிலிக்கான் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சிலிக்கான் நல்லா ஃப்ளெக்சிபிளாக நல்லா டியூரபிளாக வந்து இருக்குது. அப்புறம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாஸ்டிக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியான சூப்பரான பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா LED லைட் இண்டிகேட்டர் இருக்குது, மைக்ரோஃபோன் இங்கே தான் வந்து இருக்குது. அப்புறம் சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பொதுவாக எல்லா நெக் பேண்ட்லேயும் நமக்கு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து சார்ஜிங் போர்ட் இருக்காங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா யூனிக்காக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ரீஜியனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதுவுமே இல்லை. நமக்கு பார்த்தீங்கன்னா கோஸ்டாரோட பிராண்டிங் வந்து இருக்குது. அப்புறம் வயருமே பார்த்தீங்கன்னா நல்லா டீசெண்டாக நல்லா சூப்பராக வந்து இருந்துச்சு. ஏன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக வந்து கொடுத்துருக்கலாம். இயர்பட்ஸோட டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ல வந்து நல்லா ஆங்குலரான இன்னி டைப் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷார்க் ஃபின் இயர் ஊக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஷார்க் ஃபின் இயர் ஊக்கு இருக்கனால இதோட ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து இருந்துச்சு. பர்சனலாக எனக்கு வந்து ஃபிட்டிங்கில் வந்து எந்த வித பிரச்சனையுமே வந்து இல்லை. அப்புறம் இந்த இயர்பட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேக்னெட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்னெட் கொடுத்தனாலுமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து ப்ளே பாஸ் ஃபங்க்ஷனுமே வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ வேற லெவல். இதை விட எக்ஸ்பென்சிவாக இருக்க போட் நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ளே பாஸ் ஃபங்க்ஷன் வந்து தூக்கிட்டாங்க. ஆனால் பரவாயில்ல, கோஸ்டாரில் வந்து ப்ளே பாஸ் ஃபங்க்ஷன் கொடுத்தது வந்து நல்லா சூப்பரான விஷயம். ஒரே ஒரு நெகட்டிவ் என்னன்னா இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஆனால் அதுவுமே நீங்கள் வந்து போட போக அது பார்த்தீங்கன்னா பழகிடும். ஒரு கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா ஸோ முன்னாடியே நான் சொன்ன மாதிரி நமக்கு பார்த்தீங்கன்னா 2 கலர் வந்து கொடுத்துருக்காங்க, பிளாக் அப்புறம் ரெட். ஸோ ரெட்டாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒயர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா பாடி ரீஜன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவுமே வந்து பிளாக் தான். அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டில் வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. அதெல்லாம் வந்து எந்த பிரச்சனையுமே வந்து இல்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் பேர் பண்ணும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்து இருந்துச்சு. ஸோ நானும் ஒரு 5 to 6 times வந்து ட்ரை பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அது வந்து கனெக்ட் ஆச்சு. நான் கூட நினச்சேன்னா சரி ஓகே இந்த ரெட் கலரில் தான் வந்து பிரச்சனையாக இருக்கும்னு நினச்சிட்டு நான் இந்த பிளாக் கலரில் வந்து செக் பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த பிளாக் கலர்லையும் பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து கனெக்ட் ஆச்சு. பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா அதோட கனெக்டிவிட்டியில் வந்து எந்த குறையுமே வந்து சொல்ல முடியாது. ஒரு வாட்டி நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் மட்டும் பேர் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக வந்து கனெக்ட் ஆயிரும். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நான் டெஸ்ட் பண்ண நெக் பேண்ட்லேயே இதுதான் ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட் கனெக்டிங் நெக் பேண்ட். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து கனெக்ட் ஆச்சு. அப்புறம் ரேஞ்சின் வரல பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 meters வந்து கிடச்சிருச்சு. ஆடியோ கொடைக்குன்னு வரல பார்த்தீங்கன்னா அந்த நெக் பேண்டில் வந்து 2 ஸ்டாண்டர்டான ஆடியோ கொடைக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க, SBC அண்ட் AAC. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வரல பார்த்தீங்கன்னா அதில் வந்து
ஐபி எக்ஸ்பை ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால ஓரளவுக்கு இது பார்த்தீங்கன்னா ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக வந்து இருக்கும். அப்புறம் லேட்டன்சின்னு வரல பார்த்தீங்கன்னா அந்த நெக்பேண்டில் வந்து எந்தவித கேமிங் மோடுமே வந்து கொடுக்கல. நான் ஒரு ஆப்பில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இதோட லேட்டன்சி ரேட் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 250 மில்லி செகண்ட்ஸ் வரைக்குமே வந்து கிடச்சிது. ஸோ வீடியோஸ் பார்க்கும்போது எந்தவித பிரச்சனையுமே வந்து இருக்காது. ஏன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோ பிளேயரே அந்த ஆடியோ அண்ட் வீடியோக்கான சிங்க் வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துரும். ஆனால் கேம்ஸ் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக வந்து ஒரு டிலே வந்து நோட்டீஸ் பண்ணுவீங்க. அதனால் பர்சனலாக நான் வந்து கேமிங்க்கு இந்த நெக்பேண்ட் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் இந்த நெக்பேண்டோட ஒரு பெரிய ஹைலைட்டான அதோட பேட்டரி லைஃப் பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த நெக்பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 120 ஹவர்ஸ்க்கான ஒரு மேசிவான பெரிய பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கோஸ்டார் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏதோ புதுசாக ஒரு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க போல். அதனால அதோட பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 30% வரைக்கும் வந்து பவர் எஃபிஷியண்ட்டாக வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நெக்பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வெறும் 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்டால் போது இதில் பார்த்தீங்கன்னா 10 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளே டைம் வந்து கிடைக்கும். அதனால பேட்டரி லைஃப் பற்றி சுத்தமாக வந்து கவலையப்பட தேவையில்ல. நான் இந்த நெக்பேண்டை பார்த்தீங்கன்னா மாடரேட்டாக ஒரு 3 டேஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா அதோட பேட்டரி லைஃப் வந்து இன்னுமே வந்து 100% தான் வந்து இருக்குது. இன்னுமே பார்த்தீங்கன்னா அது வந்து குறையில. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதோட பேட்டரி லைஃப் தாறுமாறாக வந்து இருந்துச்சு. அப்புறம் கால் குவாலிட்டின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த நெக்பேண்டில் நமக்கு வந்து இஎன்சியோ அப்படி இல்லைனா இஎன்எக்ஸ் டெக்னாலஜியோ எதுவுமே வந்து யூஸ் பண்ணல. அதனால இதோட கால் குவாலிட்டி வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் நான் எதிர்பார்த்ததோட கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக வந்து இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு 1000 ருபீஸ்க்குள்ளே இருக்கிறதுலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கால் குவாலிட்டி இதில் தான் வந்து இருக்கும். சரி, ஓகே. இப்போ நீங்களே கேட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த கோஸ்டார் நெக்பேண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள். அடுத்து சவுண்ட் குவாலிட்டின்னு வரல பார்த்தீங்கன்னா அந்த நெக்பேண்டில் நமக்கு வந்து 10 mmக்கான ட்ரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நெக்பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 EQ மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மல் மோடு ஒன்று, அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேஸ் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. பொதுவாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற எல்லா நெக்பேண்ட்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேஸ் நல்லா ஆனால் மற்ற டோன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது. ஆனால் இந்த நெக்பேண்ட் அப்படி இல்லை. இதோட மற்ற டோன்ஸ் இருக்குல்ல, மிட் டோன்ஸ், ட்ரிபிள், அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி இதில் இருக்குது நம்ம வந்து உறுதியாக சொல்லலாம். கண்டிப்பாக சவுண்ட் குவாலிட்டி உங்களை இந்த நெக்பேண்ட் வந்து சுத்தமாக டிஸ்பாயிண்ட் பண்ணுது. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ஸோ ப்ரைஸிங் நிறைய இந்த நெக்பேண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 900 ருபீஸ்க்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்மளோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்து இன்னுமே வந்து கம்மியாகும். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இந்த நெக்பேண்ட் வருதான்னு கேட்டிங்கன்னா 100% வருதுன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நெக்பேண்டில் வந்து எல்லாமே சூப்பராக எல்லாமே சாலிடாக வந்து இருக்குது. இதோட டிசைனாக இருக்கட்டும், அப்புறம் ப்ளே பாஸ் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், அப்புறம் வந்து பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், பேட்டரி லைஃப் தான் சொல்லவே தேவையில்ல, தாறுமாறாக வந்து இருக்குது. அப்புறம் கால் குவாலிட்டியாக இருக்கட்டும், அப்புறம் வந்து சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் தாராளமாக நீங்கள் இந்த நெக்பேண்ட் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த நெக்பேண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்களா பண்ண மாட்டீங்களாங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.